உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்ட யாருக்கு ஓட்டு போடலாம் என மக்கள் யோசிக்க இன்றைய உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் தருமபுரி தொகுதி நிலவரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தருமபுரி வரலாற்றில் தகடூர் மன்னன் அதியமான் ஆண்ட பூமி. டெல்டாவை வளமாக்கும் காவிரி தருமபுரி மாவட்டம் வழியாக பாய்ந்தோடினாலும் பெரிய அளவிலான விவசாயம் வானம் பார்த்த பூமியாகவே உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடத்தில் இருக்கும் தருமபுரியில் விவசாயம் மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக இருக்கிறது. நெல், கரும்பு, வாழை, மா, நிலக்கடலை, மரவள்ளி கிழங்கு, சிறுதானியங்கள் மற்றும் பயறு வகைகளும் பயிரிடப்படுகிறது. சிறு குறு தொழில்களும் அவர்களுக்கு கை கொடுக்கிறது. முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிற ஒகேனக்கல் பெரும்பாலும் படித்த இளைஞர்கள் அதிகம் இருந்தாலும் தொழில் வளம் இல்லாததால வேலைக்காக வெளியூர் செல்லும் நிலையே தொடர்கிறது. பாமகவுக்கு வலிமையான வாக்கு வங்கியை கொண்ட தொகுதியாக இருக்கிறது தருமபுரி. தொகுதியில் தருமபுரி, பெண்ணாகரம், மேட்டூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, அரூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. 7,64,878 ஆண் வாக்காளர்கள், 7,47,678 பெண் வாக்காளர்கள், 176 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 15,12,732 வாக்காளர்கள் உள்ளனர். தொகுதி வரலாற்றை பார்க்கையில் நாட்டின் முதல் தேர்தலில், அதாவது 1951 தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் சத்தியநாதன் வென்றார். பிறகு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நீக்கப்பட்டு மேட்டூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. 1977 தேர்தலில் மீண்டும் தருமபுரி தொகுதி உருவாக காங்கிரஸ் வேட்பாளர் வாழப்பாடி ராமமூர்த்தி வெற்றியை வசமாக்கினார். 1980 தேர்தலில் திமுக வேட்பாளர் கே அர்ஜுன், 1984 தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த தம்பிதுரை, 1989 தேர்தலில் அதிமுகவின் எம்.ஜி. சேகர் வென்றனர். 1991 தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த கே.வி. தங்கபாலு வென்றார். 1996 தேர்தலில் தமாகவின் தீர்த்தராமன் வென்றார். 1998 தேர்தலில் பாமகவின் பாரி மோகன், 1999 தேர்தலில் பாமகவின் இளங்கோவன், 2004 பாமகவின் செந்தில் வென்றனர். 2009 தேர்தலில் திமுகவின் தாமரை செல்வன் வென்றார். 2014 தேர்தலில் அதிமுக அலைக்கு மத்தியில் தர்மபுரியில் அன்புமணி ராமதாஸ் வென்றார். 2019 தேர்தலில் திமுகவின் செந்தில்குமார் தொகுதியை வசமாக்கினார். பாமக பெல்ட்டில் அன்புமணி ராமதாஸை தோற்கடித்திருந்தார் செந்தில்குமார். 5,74,988 வாக்குகளை பெற்றிருந்தார் செந்தில்குமார். அவருக்கு எதிராக களமிறங்கிய அன்புமணி ராமதாஸ் 5,04,235 வாக்குகளை பெற்றிருந்தார். அமமுக வேட்பாளர் பழனியப்பன் 53,655 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் ருக்மணி தேவி 19,674 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். 70,753 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசமாக்கியிருந்தார் செந்தில்குமார். 2019 தேர்தல் பிரச்சாரத்தின் போது காவிரி வெள்ள நீரை மாவட்ட பாசனத்திற்கு வழங்கும் காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை, தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டம், தருமபுரி சிப்காட் தொழிற்பேட்டை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் செந்தில்குமார். இப்போது 2024 தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டும் வேளையில் தொகுதி களம் குறித்து அறிய சென்றோம். 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் விசிட் அடித்த போது தங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பட்டியலிட்டனர் தொகுதி மக்கள். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, திருப்பூர் இது போன்ற இடத்துக்கு போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட தருமபுரி மாவட்டம் ஒரு மேட்டு நிலம் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கு. இந்த இதுக்கு என்னன்னா, ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் இந்த நீர்ப்பாசனம் கொஞ்சம் வந்ததுன்னா நம்ம தருமபுரியில் விவசாயம் கொஞ்சம் செழிக்கும். நான் போகும்போது அது என்னோட பெண் குழந்தை என்னாங்கன்னா, இளம் வயதிலேயே திருமணம் பண்ண சூழ்நிலை உண்டாகும்.
இப்போ இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் காரணமாக வந்து சிறார் திருமணம் தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ வர தேர்தலில் இந்த காவேரி உபரிநீர் திட்டத்தை ஒரு முதன்மையான ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு அந்த திட்டத்தை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றோம்னா நம்ம தருமபுரி மாவட்டம் வந்து உண்மையாலுமே ஒரு செழிப்புள்ள ஒரு மாவட்டமாக மாறி ஒகேனக்கலுக்கு மேலே ஒரு தடுவை செக் டேம் போட்டு அந்த செக் டேம்லேருந்து மாவட்ட ஏரிகளுக்கான மோட்டார் வசதியே இல்லாமல் நேரடியாக நீர்ப்பாசன வசதிக்கான வாய்ப்பு இருக்குது. அமுல்படுத்தி நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் அந்த நீரை பாசனப்படுத்தும் போது நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தி விவசாயம் வந்து மேம்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனால் ஆட்சிகள் மாறிச்சே தவிர இங்கே தருமபுரி மாவட்டத்துடைய காட்சிகள்னு மாறவில்லை. தண்ணி கடலில் போயினே இருக்குது. வீணாக போகிற தண்ணி எடுத்து விட்டுன்னு சொல்லி தான் கேட்குறான். அதனால் ஒரு 400 கோடி ரூபாய் இருந்தால் அந்த திட்டம் வந்து மாவட்டம் ஃபுல்லாக செழிப்படியும். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து உபரி நீரை அழியாளம் அணைக்கட்டின் வலதுபுற கால்வாயிலிருந்து தூள்சிட்டி ஏரி வரை கொண்டு வரும் திட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அளவு பணிகள் முடிவடைந்தாலும் பணி என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தினை விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தக்காளியை மதிப்பு கூட்டி பயன்படுத்தக்கூடிய ஆலைகள் இந்த பகுதியில் தொடங்கப்பட்டால் தக்காளி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். தக்காளி அதிகமாக விளையும் போது சாலையில் கொட்டுவது போன்ற பல்வேறு மோசமான நடவடிக்கைகள் விவசாயிகள் ஈடுபடுவது தவிர்க்கப்படும். அதனால் தக்காளியை பதப்படுத்தும் தொழிற்சாலை இந்த பகுதியில் துவக்கப்பட வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறனால அதுக்கான ஃபேக்டரியெல்லாம் கொடுங்க. அதுவும் குறிப்பாக அந்த மரவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப தரமட்ட ரேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இதுக்காக ஒரு தொழிற்சாலை தொடங்கணும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கணும், அதுக்கான ஆதார விலை கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நீர்நிலையும் தூர்வாரணும். குறிப்பாக இங்கே இருக்கிற ஆதாரத்துக்கு பெரியதாக இருக்கிறது வாணியர் அணை தான். அந்த அணையை நாங்கள் தூர்வார சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். தருமபுரி மொரப்பூர் ரயில்வே மேம்பால திட்டம், இந்த திட்டம் துவங்குவதாக சொல்லி பல ஆண்டுகளாகியும் இன்று வரை செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. தருமபுரி தொப்பூர் 6 வழிச்சாலையில் தொடர்ந்து விபத்துகள் நடந்து பல ஆயிரம் உயிர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடியாக துரிதமாக பணியினை துவங்கி மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தருமபுரி வெண்ணாம்பட்டி மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்தி அந்த மக்கள் துரிதமாக சென்று சேர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 15 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து சிப்கார்டுன்ற ஒரு ஏரியா வந்து அறிமுகப்படுத்திச்சு. அதை வந்து கவர்மெண்ட் கையாகவும் படுத்திடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஒரு 15 வருஷம் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. இது எதிர்பார்த்துட்ருக்கோம். மக்கள் வந்து இதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து ஒரு தொழில்பேட்டையாக மாற்றி எல்லாருக்கும் ஒரு 15,000 to 20,000 மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இதுவரைக்கும் 15 வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிட்டிங் எம்பி செந்தில்குமார் நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கிறார். பாஜகவை கடுமையாக விளாசுவதால் பெரிதும் அறியப்பட்ட செந்தில்குமார் தொகுதிக்காக செய்தது என்ன என்பதை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். 99% அட்டெண்டன்ஸ், 511 கேள்விகள் கேட்டிருக்கேன். ஆல் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கேன். டிபேட்ஸ்லையும் வந்து 311 டிபேட்டில் பங்கேற்றிருக்கேன், 0 உட்பட. 6 தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கோம். மனநிறைவுடன் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை வந்து சொல்லணும்னா அரசநத்தம், கலசப்பாடி, அப்புறம் பெண்ணாகரம் தாலுக்கில் இருக்கிற கோட்டூர்மலை, மேட்டூரில் இருக்கக்கூடிய பாலமலை, இது அனைத்துக்குமே வந்து 75 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக சாலை வசதி வந்து பெற்று தந்திருக்கிறோம். மறுபொரு தருமபுரி ரயில் திட்டம் நம்ம வந்து முதல் முறையாக பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா காம்பன்சேஷன்லாம் வந்து நில இருக்கவங்ககிட்டலாம் அது ஒப்படைச்சு அதுக்கான வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு. மொத்தம் 7 பிளாக்ல 4 பிளாக் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 பிளாக் மட்டும்தான் வேலைகள் நடக்குது. அந்த வேலைகள் முடிந்தவுடன் ரயில் பாதை அமைக்கும் திட்டம் வந்து அடுத்த பட்ஜெட்டில் வந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிரிழப்பு மற்றும் விபத்துகள் நடக்கக்கூடிய தொப்பூர் கணவாய் பகுதி இந்தியாவிலே அதிக விபத்து நடக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதிக்கு வந்து நம்ம தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக 775 கோடி ரூபாய்க்கு வந்து அதற்கான உயர்தட்ட மேம்பாலம் பிரதமர் அவர்கள் வந்து அது காணொலி வாயிலாக அது வந்து திறந்திருக்கிறார். நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வேலையை வந்து துவக்கி வச்சிருக்கோம். என்னுடைய எம்பி நிதியில் பார்த்தீங்கன்னா 2.5 வருடத்துக்கு வந்து நிதி இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதுவும் அரசு பள்ளி மாணவிகளுக்கான
கழிப்பறை, ஒரு ஹைடெக் பஸ் ஸ்டாப், அதாவது உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு அடுக்கு சோலார் பேனல், ஏசி பஸ் ஸ்டாப் வித் ரீடிங் ரூம், ஏடிஎம், ஒய்ஃபை வந்து ஒன்று செய்து கொடுத்துருக்கோம். இதில் மிக முக்கியமான ஒரு பெரிய திட்டம் என்னென்னா ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் 2ஆம் திட்டம். அதில் வந்து 7,800 கோடியில் 4,500 கோடி வந்து ஒன்றிய அரசிடமிருந்து வாங்கப்பட்டது. அது அவங்க ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த பணமும் ஜைகா மூலமாக அந்த திட்டத்துக்கான நிதி உதவி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஜிகாலையும் வந்துட்டு நேற்று ஒகேனக்கல்ல வந்து ஆய்வு செய்துட்டு போயிருக்காங்க. அந்த திட்டம் வந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி விரிவாக்கப்பட்ட சிப்காட் இது எல்லாத்துக்குமே வந்து 2054 வரைக்கும் போதுமான தண்ணீர், அதாவது ரொம்ப பாதுகாப்பான சுகாதாரமான தண்ணீர் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவோம். 2019 தேர்தலில் திமுக வென்றாலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாமக கை ஓங்கியிருந்தது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடங்கிய பாலக்கோடு, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளை அதிமுகவும், தருமபுரி, பெண்ணாகரம், மேட்டூர் தொகுதிகளை பாமகவும் வென்றிருந்தது. ஒட்டுமொத்தமாக தொகுதியை வசமாக்கியிருந்தது அதிமுக பாமக கூட்டணி. இப்போது 3 ஆண்டுகள் கழித்து களம் எப்படி என்பதை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் அரசியல் விமர்சகர் TSS மணி. உங்கள் தொகுதி உண்மை நிலவரத்தில் தருமபுரி மக்களவை தொகுதின்னு எடுத்துக்குவோம். தருமபுரி மக்களவை தொகுதியில் TNV செந்தில்குமார் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MP இருக்காராம். அப்போ அவரை பொறுத்தவரை அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது, வெளியே சொன்னதெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு பெரியார்வாதியாக எனக்கு மிகவும் கடுமையாக அளவுக்கு பரப்புரையை பேசினார் என்பது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தொகுதிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தொகுதிக்குள்ள பெரிய அளவுக்கு அவர் செயல்பாடெல்லாம் வந்து இல்லையேங்க என்பது போல இந்த தருமபுரி, அரூர், பீரெட்டிப்பாளையம், பட்டி, பெண்ணாகரம், பாலக்கோடுன்னு இருக்கக்கூடிய அந்த தருமபுரி மாவட்டத்தினுடைய தொகுதிகளும் சரி, சேலம் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மேட்டூர் தொகுதியும் சரி, இப்படிப்பட்ட சூழல் இருக்கு. உள்ளபடியே எல்லோரும் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அதிமுக பக்கம் அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும்னு எதிர்பார்த்தாங்க. நின்னா தருமபுரியில் வெற்றி வாய்ப்பு என்பதாக கூட நம்பினாங்க. பிரிந்தால் என்ன அங்கே வந்து திமுக வெற்றி எளிதாயிரும் என்பதும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கு என்று சொல்லும் பொழுது, ஏற்கனவே நின்ற என்ன செந்தில்குமார் நின்றார்னா வேட்பாளராக, அவருக்கு வந்து ராமதாசுடன் அந்த காலத்தில் நல்ல உண்டு, அவருக்கு நின்றார்னா ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு கஷ்டம்தான் என்ற விஷயங்களும் சொல்கிறாங்க. அதிமுக பக்கம் யாரியான்னு கேட்டால் KP அன்பழகனுடைய மகன் நிப்பாட்டலாம், அதற்குள்ள வாய்ப்பு இருக்குது என்பதாகவும் சொல்றாங்க. திமுகவில் சிட்டிங் MP செந்தில்குமார் மீண்டும் போட்டியிடலாம் என்ற பேச்சே நிலவுகிறது. வழக்கறிஞர் மணி, சத்தியமூர்த்தி, MGS வெங்கடேஸ்வரன் ஆகியோரது பெயர்களும் அடிபடுகிறது. அதிமுகவில் ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல் அல்லது அவரது மனைவி களமிறங்கலாம் என்ற பேச்சு நிலவுகிறது. அதிமுக நகர செயலாளர் பூக்கடை ரவியின் மகன் அசோக்கும் ரேஸில் இருக்கிறார். பாமகவில் முன்னாள் MP செந்தில் அல்லது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி களமிறங்கலாம் என கூறப்படுகிறது. கடும் போட்டிக்கு தயாராகும் தருமபுரி ஸ்டார் தொகுதியாகலாம் என பரபரப்பாக நகர்கிறது. உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.